ஹாய் வெல்கம் டு டாக்டர் வைதகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஷாப்பிங் vlog. என்னோட சித்தி பாப்பாவோட என்கேஜ்மெண்ட் செரிமனி நடந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதோடைய ஷாப்பிங் vlog வந்து நிறைய பெண்டிங்ல இருந்தது. நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ அதனுடைய ஒரு லாஸ்ட் வீடியோ, அதாவது லாஸ்டா நாங்க வந்து என்கேஜ்மெண்டோடைய அந்த ஷாப்பிங் எப்படி முடிச்சோம், எந்த மாதிரியான ஈவெண்ட்லாம் நடந்தது எல்லாமே ஃபுல்லா அந்த வீடியோல பாப்பீங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல ஜுவல்லரி ஷாப்பிங் vlog போட்டிருப்பேன், அதாவது இந்த ஷாப்பிங் செக்மெண்ட்ஸ்ல. ஸோ அந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு அங்கிருந்து நாங்க கிளம்பி அடுத்து நேரு ஸ்ட்ரீட் போயிருந்தோம். எதுக்காகனா வந்து ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ், அந்த ட்ரெஸ்ஸுக்கு போடுற மாதிரியான சாண்டல்ஸ் இது வாங்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ லெஹங்காக்கு, சாரிக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து 2 ஸ்லிப்பர் வாங்குறதா ஒரு பிளான் இருந்தது. ஒன்னு அதோட லெஹங்கா மேட்ச் பண்ற ஷேட்ல வாங்குறதா ஒரு பிளான். செகண்ட் வந்து காமனா எல்லா ட்ரெஸ்க்கும் போடுற மாதிரியான பிளான். யூஸ்வலாவே எனக்கும் நந்தினிக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்துலயுமே வந்து அந்த ஒரு ஒரு கலரா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸோட மாடலா இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் டிசைனா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு அவளுக்கு ரொம்ப சிமிலரா இருக்கும் அந்த டேஸ்ட். சோ அதனால நாங்க கை வைக்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் கை வைப்போம் தவிர எந்த விஷயத்துலயுமே 2 பேருக்குள்ள கான்ட்ராஸ்டான ஒப்பீனியன் இல்ல. சோ கான்ட்ராஸ்டான ஒப்பீனியன் இல்லாததுனால ஷாப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இல்ல 2 பேரும் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, உனக்கு தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஆயிருந்திருக்கும். அந்த இடமே நல்லா இருந்திருக்காது. எங்களுக்கு வந்து சிமிலர் ஒப்பீனியன் இருந்ததுனால நாங்க வந்து த்ரூ அவுட் த ஷாப்பிங் எங்களுக்கு எல்லாமே சிங்க் ஆச்சு. சோ நாங்க வந்து நிறைய டிசைன்ஸ் லைக் ட்ரை பண்ணியிருந்தோம். ஷாப்பிங்காக போன கடை வந்து மோச்சி இஸ் அன் ஹை எண்ட் ஸ்டோர், நமக்கு தெரியும். அங்க வந்து எல்லாமே வந்து பிரைசஸ் எல்லாம் ஸ்டார்டிங் 225 ஸ்டார்ட் ஆகும். நல்லாவே இருக்கும், 1000 rupees இருந்தே இருக்கு. பட் இந்த 225 இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். இப்ப பார்த்தது எல்லாமே வந்து வெட்டிங் கலெக்ஷன்ஸ் அண்ட் நியூ அரைவல்ஸ் தான். எல்லாமே அழகா இருந்தது. நாங்க பார்த்த ஒண்ணுமே ரொம்ப யூனிக்கா இருந்தது. எல்லாத்துலயுமே வந்து ஹீல் வச்ச மாதிரி பார்த்தது. பிகாஸ் லெஹங்கா போடும் போது லெஹங்காவோட ஸ்கர்ட் வந்து லைட்டா லிஃப்ட் பண்ணாதான் அந்த கீழே இருக்க ஃபில்ஸ் வந்து பாட்டம்ல லைக் அப்படி லைட்டா டச் பண்ணும். அதுக்காக எல்லாமே பார்த்திருந்தோம். இதெல்லாமே வந்து அரௌண்ட் 25 to 83 அந்த ரேஞ்ச்ல வந்திருந்தது. அழகா இருந்தது, ரொம்பவே அழகா இருந்தது. சிமிலர் லைக் ரெகுலரா நம்ம ஆஃபீஸ் வியர் போடுறது ஒரு செஷன்ல அப்படி தனியா இருக்கு. அண்ட் அது எண்ட் ஆஃப் த ஸ்டோர் நமக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவ் கலெக்ஷன்ஸ் தனியாவே இருந்தது. அதே வந்து நமக்கு வந்து எதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அதெல்லாம் நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி லாஸ்டா போட்டு பார்த்தோம். இந்த ஒரு எனக்கு எப்பவுமே இந்த ஒரு கிரீன் ரொம்ப பிடிக்கும். இந்த கிரீன் என்னோட வார்ட்ரோப்ல என்னோட எல்லா எக்ஸ்பென்சிவ் சாரீஸ், ட்ரெஸ்ஸஸ், சல்வாஸ் எல்லாமே வந்து இந்த கிரீன்ல தான் வச்சிருப்பேன். சோ நாங்க ஃபைனலைஸ் பண்ணது இந்த கிரீன் கலர்ல ஹீல் போட்ட ஒரு ஸ்லிப்பர் ஒன்னு, இன்னொன்னு வந்து லைட்டா சாண்டல் ஷேட் வந்த மாதிரி ஒரு ஐவரி ஒயிட்ல ஒரு ஸ்லிப்பர் ஒன்னு, நல்ல எம்ப்ராய்டரி போட்டு ரொம்ப அழகா இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரெண்டுமே இட்ஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ரெண்டுத்துலயும் ஒன்னு வாங்கியாச்சு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் சும்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பிகாஸ் 1-2 ஆக்சசரிஸ் நமக்கு மிஸ் அவுட் ஆயிருக்கும் இல்லையா. எல்லாமே ஒரு பெரிய கடையில கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம லிஸ்ட்ல 2-3 ஆக்சசரி மிஸ் அவுட் ஆயிருக்கும். ஸோ அதுக்காக நாங்க போயிட்டு இருந்தோம் நேரு ஸ்ட்ரீட்ல. ஷப்னம்னு ஒரு ஸ்டோர் இருக்கு நேரு ஸ்ட்ரீட்ல. அது வாசல்லே வந்து இந்த ஒரு நார்த் இந்தியன் வித்துட்டு இருப்பாங்க. நான் வந்து காலேஜ் படிக்கும் போது இங்க வாங்கும் போது எனக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தோணுச்சு. பட் ஒரு பீப்புள்லாம் வந்து ஹைப் கொடுத்து அவங்க எல்லாமே ஸ்டார்டிங்கே ஒரு இயரிங்கோட ஸ்டார்டிங் பிரைஸ் 380-400 அந்த ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. சோ எனக்கு வந்து அவங்க கூட்டிட்டு போனதுக்கு காரணம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலன்றதான். மத்தபடி வந்து நம்ம பெரிய பெரிய விஷயத்த ஷாப்பிங்காக இங்க கூட்டு வர முடியாது. குட்டி குட்டி விஷயம், அந்த பேங்கிள் இருக்கு இல்லையா, அந்த பேங்கிள் பொதுவாவே சண்டே மார்க்கெட்ஸ்ல நார்த் இந்தியன் 100 rupees விற்பாங்க. ஒரு பாக்ஸ்ல 8 பேங்கிள்ஸ் இருக்கும். பட் இவங்க வந்து அந்த பேங்கிள் 300 rupees 350 rupees சொன்னாங்க. சோ அதுல இந்த டிஃபரன்ஸ் நல்லாவே அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சிருந்தது. நீங்க பார்கெயின் பண்ணி கொண்டு வந்தாலும் 200 rupees தான் கொண்டு வர முடியுமே தவிர அதுக்கு மேல கொண்டு வர முடியாது. சோ எனக்கு வந்து பிடிக்கல. பிளஸ் அவன் என்ன பார்த்தானா பாசான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நெத்திச்சுட்டி மாதிரி சைட்ல வைப்பாங்க இல்லையா பெருசா, அதை வந்து தேடிட்டு வந்திருந்தாங்க. பட் அந்த கலெக்ஷன் எனக்கு கம்மியா தான் இருந்தது. பிளஸ் பெரிய சைஸ்ல இருந்தது. அதனால நாங்க அது வேணாம்னு சொல்லியாச்சு. ஷாப்பிங் பண்ணதுல பயங்கர டயர்டா இருந்தது. பிகாஸ் மார்னிங்ல இருந்து ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு காஃபி அண்ட் சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நேரு ஸ்ட்ரீட்ல இருக்க இந்தியன் காஃபி ஹவுஸ் போயிருந்தோம். யூஸ்வலாவே பாண்டிச்சேரியில இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்தியன் காஃபி ஹவுஸ்ல காஃபி எல்லாம் ரொம்பவே வந்து திருப்தியா இருக்கும். கேபிஎஸ் மாதிரி அப்படியே ஒரு காஃபி குடிச்சோம்னா கண்டிப்பா வந்து அன்னைக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சோ போயிட்டு நாங்க காஃபியும் கட்லெட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி சித்தி வந்து கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் டிரைவர் நான் வந்து அவங்களுடைய கார்லயே கொண்டு போய் அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து நாங்க அப்படியே டைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாங்க வந்து குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்க, ஆக்சசரிஸ் எல்லாம். அதெல்லாம் அப்படியே அதுக்கு எதிர்த்தப்லயே வந்து இட்டாலியான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு, அங்க போய் வாங்கிக்கலாம். எகைன் திரும்பவும் இந்த ஷாப் பிகினிங்ல வந்து ரொம்பவே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் அஃபோர்டபுளா இருந்தது. நிறைய பேர் ஹைப் கொடுத்து அதுக்கு ஒரு இது செட் பண்ணி அது அப்படியே இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா கொண்டு போயிட்டாங்க. நம்ம எப்பவுமே எக்ஸ்பென்சிவா வாங்குற
திங்ஸ் வந்து ரொம்ப வெரி ஃபியூ தான். சில விஷயம் நம்ம அஃபோர்டபுளா இருக்கான்னு தான் பார்ப்போம். ஸோ வந்து அந்த ஷாப்ல எனக்கு எல்லாமே லைக் ரொம்ப காஸ்ட்லியா இந்த மாதிரி தோணுச்சு. ரொம்ப நாளா நான் வந்து ஒரு ஆங்க்லெட் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சிங்கிள் லெக் மட்டும் ஆங்க்லெட் போடுவாங்க இல்லையா அழகா, அது வந்து நந்தினி வந்து போட்டிருந்தா. ஸோ அது மாதிரி வேணும்னு சொல்லிட்டு பார்த்ததுல அந்த ஆங்க்லெட் அங்கதான் கிடைச்சது. ஸோ அது மட்டும் ஒரே ஆங்க்லெட் வாங்கிட்டு அவங்க கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து நிறைய திங்ஸ் வந்து அவங்க ஸ்டாக் இல்லாத மாதிரி இருந்தது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் ரிமைண்ட் பண்ணுங்க, வந்து நாங்க வந்து பாக்குறோம்னு சொல்லிட்டு நாங்க அங்க வந்து கிளம்பியாச்சு. ஸோ நாங்க அங்க போய் பார்த்தது ஒரு சின்ன செக்மெண்டா உங்களை அட்டாச் பண்ணிருக்கேன், கண்டிப்பா பாருங்க. ரொம்ப ஒரு சின்னதான கடை தான், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நல்ல குவாலிட்டியுமே இங்க இருக்கும். அதெல்லாம் காம்ப்ரமைஸ் கிடையாது, பட் கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு மேல இருக்கும்னு பாத்துக்கோங்க. அந்த மாதிரியான இது இவங்களுடைய ஸ்டோர் பக்கத்துலயே வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொஞ்சம் பெருசான இது ஆரம்பிக்க போறாங்க. சோ அதுக்காக இவங்க வந்து அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே எடுத்து ஸ்கேட்டர்டா வச்சிருந்தாங்க. அதெல்லாம் அங்க பாத்துட்டு அங்க இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு தேவையானது கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. கிளம்பும் போது ஒரு லைம் ஜூஸ் வாங்கி சாப்பிட்டு போலாம்னு சொல்லிட்டு அந்த சொன்னதுனால லைம் ஜூஸ் சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோ வந்து இந்த ஒரு ஷாப்பிங் இந்த ஒரு டைம்ல என்னென்ன பண்ணோம்னா, நாங்க வந்து ஸ்லிப்பர்ஸ் வாங்கிட்டோம். ஐ மீன் சாண்டில்ஸ் வாங்கியாச்சு, ஹீல் சாண்டில்ஸோட லெஹெங்காக்கு வாங்கிட்டு எங்களுடைய அந்த பிரேக் எடுத்துக்கிட்டோம், ஸ்நாக் பிரேக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு சித்திய வீட்டுல டிரா பண்ணிட்டு ஸ்ட்ரீட் கார்னர் இருக்க ஒரு ஸ்டேஷனரியில ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிருந்தோம். குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். இந்த கிளிப்ஸ், அந்த அந்த எக்ஸ்ட்ராவா நமக்கு தேவைப்படுற சேஃப்டி பின்ஸ் அதெல்லாமே நாங்க வாங்கியிருந்தோம். முடிச்சுட்டு அவளுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன். இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னா, 2 கை 2 கால் ஃபுல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லா போற மாதிரி இருந்தது. கையில கால்ல வந்து அந்த ஆங்கிள் வரைக்கும் போடுற மாதிரி இருந்தது. சோ இந்த மெஹந்தி எங்களுக்கு போட்டு முடிக்கிறதுக்கு அந்த கரெக்டா 3 ஹவர்ஸ் ஆச்சு. 3 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆமா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கம்ப்ளீட்டா போடுறதுக்கு 3 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இது வந்து லைக் அவளோட என்கேஜ்மெண்ட்டுக்கு 3 டேஸ்க்கு முன்னாடி நடக்குது. இது மெஹந்தி பண்ற வரைக்கும் நான் வந்து சீரியஸா சொல்றேன், ஒரு மெஹந்தி போடுறவங்களுக்கு கூட ஹெல்ப்பரா இருக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். பாவம், அவளால எதுவுமே எடுத்து சாப்பிட முடியல. ஒண்ணுன்னா அவளுக்கு ஃபீட் பண்ற மாதிரி இருந்தது. 3 ஹவர்ஸ் கழிச்சு நல்ல டின்னர் எல்லாம் அவளுக்கு சமைச்சு அவளுக்கு ஊட்டி எல்லாம் விட்டுட்டு சித்திக்கு டின்னர்லாம் தோசை ஊத்தி சட்னி அரைச்சு கொடுத்தேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவங்க நைட்டு போனாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து இது மறுநாள் வந்து லெஹெங்காவுக்கு வந்து ஐ மீன் சாரிக்கு வந்து பேங்கிள் மேட்ச் பண்றதுக்காக ஷாப்புக்கு போயிருந்தோம். சோ அங்க போயிட்டு அந்த பார்டர்ல வச்சு மிக்ஸ் பண்ற மாதிரி 2 பேங்கிள் அவளுடைய பிளவுஸ் ஷேட்க்கும் அவளோட சாரி ஷேட்க்கும் வாங்கியிருந்தோம். இதோடைய பாட்டம் அந்த எண்ட்ல வந்து ஒரு கோல்டு பேங்கிள் பெருசா போடுற மாதிரி பிளான். இது இல்லாம குட்டி குட்டி திங்ஸ் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன வீட்டுக்கு தேவைப்படுற திங்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வாங்கிக்கிட்டா. கூட அந்த மாட்டலா இருக்கட்டும், நெக் பீஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாவே நாங்க பார்த்தோம். அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்க வந்து என்வைரா வந்திருந்தோம். ரெண்டல் ட்ரெஸ் பார்த்தோம் இல்லையா, லெஹெங்கா அங்க வந்திருந்தோம். அங்க வந்துட்டு லெஹெங்கா ஆல்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அந்த லெஹெங்கா வந்து எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். இதெல்லாம் வந்து எங்களுடைய வெட்டிங் அவரோட என்கேஜ்மெண்ட்க்கு 1 டேக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள். போகும்போது அவங்க ஆல்ட்ரேஷன்ஸ் நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி எல்லா ஆல்ட்ரேஷனும் முடிச்சுட்டு நாங்க அங்கிருந்து கிளம்புறதுக்கு நைட்டு 10 o'clock ஆயிடுச்சு. முடிச்சுட்டு வீட்டுல போயிட்டு அவளை டிராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே அவளோட என்கேஜ்மெண்ட். அன்பார்ச்சுனேட்லி என்னால நிறைய கவர் பண்ண முடியல, பிகாஸ் நான் 2 பாப்பாவும் கையில புடிச்சிட்டு இருந்ததுனால அவளோட கெட் ரெடி ஆகட்டும் எதுவுமே என்னால வந்து போய் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியல. சோ அழகா இருந்தாங்க. சாரியா இருக்கட்டும், லெஹங்கா இருக்கட்டும், பயங்கர அழகா அப்படி பெர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டா இருந்தது. இந்த என்கேஜ்மெண்ட் செரிமனி ரொம்ப பியூட்டிஃபுல்லா முடிஞ்சது. இந்த ஜேர்னியுமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியா இருந்தது எங்க 2 பேருக்கும். தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.